இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு புதுசா கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்க செக்யூரிட்டிய பார்த்து அதிர்ச்சி ஆகிறாள். அந்த செக்யூரிட்டி மனசுக்குள்ள என்னுடைய மனைவி இங்கதான் வேலை செய்யறாளான்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல அந்த கம்பெனியோட ஓனர் அங்க வந்து செக்யூரிட்டி கிட்ட உன்னுடைய முதல் நாள் வேலை எப்படி போகுதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி நல்லா போகுது சார்னு சொல்கிறாரு. உடனே ஓனர் அந்த மேனேஜர் பொண்ணு கிட்ட இவர் தான் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்க புதிய செக்யூரிட்டி, இவகிட்ட கம்பெனி டியூட்டி டைமிங்ஸ் பத்தி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிருன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அதை தவிர்க்க பார்க்கிறாள். சார், எனக்கு இப்போ ஒரு கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்கு, அதனால என்னால இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லி மழுப்புறாள். உடனே ஓனரும் சரி நீ அப்புறமா சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓனர் மறுபடியும் செக்யூரிட்டிய கூப்பிடுகிறாரு. செக்யூரிட்டி வந்த உடனே இந்த ஓனர் மேனேஜர் பொண்ணு கிட்ட இப்போ இவருக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லுன்னு சொல்றாரு. ஆனால் அப்பவும் அந்த பொண்ணு சார் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி மழுப்புறாள். உடனே ஓனர் கோபப்பட்டு ஒரு செக்யூரிட்டியோட வேலை இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம், முதல்ல அவரோட டியூட்டி டைமிங் சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு தயங்குறாள். உடனே இவர் அந்த பொண்ணு கிட்ட செக்யூரிட்டிய பத்தி நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவருடைய கடந்த காலத்தை பத்தி சொல்றாரு. இந்த செக்யூரிட்டி ரொம்ப அப்பாவி, இவன் ரொம்ப நேர்மையானவன், ஆனா இவனை எல்லாருமே ஏமாத்துறாங்க. இவனை பெரிய அளவுல ஏமாத்துனது யாருன்னு உனக்கு தெரியுமா? இவனுடைய சொந்த மனைவி தான். நகரத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணு இவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். அந்த பொண்ணு மேல இவன் பைத்தியமா இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு வீட்டுல இருக்க பிடிக்கல, அதனால பெரிய படிப்பு படிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய புருஷன் கிட்ட சொல்லி இருக்காள். உடனே இவனும் தன்னுடைய பொண்டாட்டிய படிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்கிட்ட இருந்த சொத்து நிலத்தை எல்லாத்தையுமே வித்து படிக்க வச்சிருக்கான். ஆனா அந்த பொண்ணு வேலை கிடைச்ச உடனே இவனை நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாள். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த முட்டாள் அவள் திரும்பி வந்து விடுவாள்னு நம்பிட்டு இருக்கான். அவள் இப்போ என்ன பண்றா, எங்க இருக்கான்னு இவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஓனர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு ஆமாம் சார், இவருக்கு நடந்தது ரொம்ப கொடுமையான விஷயம், ஆனால் இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறான். உடனே ஓனர் கோபப்பட்டு நடிக்கிறத முதல்ல நிப்பாட்டு, இவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? இவன் உன்னை அவ்வளவு நேசிச்சு இருக்கிறான், உன்னுடைய படிப்புக்கு அவனுடைய சொத்தை வித்து ராப்பகலா வேலை செஞ்சு உன்னை படிக்க வச்சிருக்கான், அவனை எப்படி உனக்கு ஏமாத்த தோணுச்சுன்னு கேட்கிறாரு. கையும் களவுமாக மாட்டிக்கிட்ட இந்த பொண்ணு சாரி சார், எனக்கு வேற வழி தெரியல, என்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது, வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் பெண்களை அப்படி விட மாட்டாங்க, அவன் என் மேல வச்சிருந்த அன்பை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவனை எமோஷனலா லாக் பண்ணி என் படிப்புக்கும் வேலைக்கும் தேவையான பணத்தை செலவழிக்க வச்சேன்னு ஒத்துக்கிறான். நான் இப்போ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்கிட்ட இருந்து வாங்கின காசை எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன், ஏன்னா இப்ப என்கிட்ட நல்ல வேலையும் இருக்கு, நல்ல சம்பளமும் வருதுன்னு சொல்றாள். இதை கேட்டு இன்னமும் கோபமான ஓனர் அப்போ நீ அன்பை காசால எடை போடுகிறையா? உன்னை நம்பின அந்த பாவப்பட்ட மனுஷன் செஞ்ச தப்பு என்ன? கட்டுன புருஷனுக்கே உண்மையா இல்லாம துரோகம் பண்ணுன நீ என்னுடைய கம்பெனிக்கு மட்டும் எப்படி உண்மையா இருப்ப? என்னைய ஏமாத்தி என்னுடைய கம்பெனிய கூட நீ புடுங்கிக்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னுடைய கம்பெனிக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிறாரு. இந்த பொண்ணு இந்த செக்யூரிட்டிக்கு செஞ்ச துரோகத்துக்கு இந்த ஓனர் சரியான தண்டனைய தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.